ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அரசு மருத்துவமனைக்குள் நுழைந்து மதுபோதையில் கண்ணாடிகளை உடைத்து நொறுக்கிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. நகராட்சி பணியாளரான ஆற்காடு கசப்பா பகுதியைச் சேர்ந்த கார்த்தி கண்ணாடிகளை உடைத்து பின்னர் மதுபோதையில் படுத்து உருண்ட வீடியோவும் வெளியாகியுள்ளது. இவர் ஏற்கனவே பலமுறை இவ்வாறு செய்ததாக கூறப்படும் நிலையில் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக குட்கா கடத்திய 4 பேர் சிக்கினர். அரசு மருத்துவமனை அருகே நின்ற காரை சோதனை செய்ததில் 200 கிலோ குட்கா கைப்பற்றப்பட்டு ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் பிடிக்கப்பட்டனர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே கொடுத்த பணத்தை திருப்பிக் கேட்டவர் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் என்பவரை மது போதையில் இருந்த பாலகிருஷ்ணன் என்பவர் காய்கறி வெட்டும் கத்தியால் குத்திவிட்டு தலைமறைவானார். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியின் காவல்துறை மீது அச்சமில்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் டிஎஸ்பி அலுவலகத்தில் ரகளையில் ஈடுபட்ட 2 பேர் பிடிபட்டனர். விசாரணைக்காக வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி தனித் மற்றும் ஜிபி துரை ஆகிய இருவரும் காவலர்களை ஒருமையில் பேசி ரகளையில் ஈடுபட்டனர். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறையினர் மீது பயமில்லாததால் ரவுடிகளின் அராஜகம் தலை தூக்கியுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். கீரனூரில் பெண் ஒருவரிடம் 1.5 சவரன் செயினை அடையாளம் தெரியாத நபர் பறித்துவிட்டு தப்பியோடியதுடன் மற்றொருவரின் வீட்டின் மேலேறி கூரையை பிரித்தபோது அங்கிருந்தவர்கள் சத்தம் கேட்டதால் அந்த நபர் தப்பியோடினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.